தெரிக்க விடலாம் எபிசோட் 5. நேற்று நைட் எல்லாருமே வந்து சிரிச்சுட்டு ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தோம். ஸோ எந்திரிச்சதே லேட். உடனே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு வாக்கிங் கூட பெருசா எதுவும் பண்ணல. மைண்ட் ஒரே டபுள் வாய்ஸா இருந்துச்சு. இன்னைக்கு போலாமா நாளைக்கு போலாமான்னு. ஆனா எனக்கு தெரியும் நான் தனியா இருந்ததுன்னா கண்டிப்பா போறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். சில பேர் இன்னைக்கு மணாலி போற மாதிரி பிளான் இருந்துச்சு. ஸோ அவங்களோடய சேர்த்து போயிடலாமான்னு ஒரு டபுள் கன்ஃபியூஷனா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு சரி அவங்களோட போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. போறதுக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்டல் சாப்பிட்றதா சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து வெளியில வந்திருந்தோம். வெளில வந்துட்டு எல்லாரும் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டோம். அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் தான் கன்ஃபியூஷனே ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இப்போ கிளம்பலாமா வேணாமான்னு. பட் கடைசியில நான் தனியா இருந்தா போக மாட்டேன். அதனாலதான் கடுமையா இருந்துட்டு அவங்களோட சேர்ந்து கிளம்பிட்டேன். கிளம்பும் போது நான் யாரையும் வீடியோ எடுக்கல. ஏன்னா எனக்கு அது தோணல. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வரும்போது கூட யோசிச்சுட்டே இருந்தேன் போயிடலாமா நாளைக்கு கிளம்பலாமான்னு. பட் எப்படியோ கீழே வந்துட்டு அவங்களோட சேர்த்து அவங்க ரூமுக்கு வந்தாச்சு. அவங்களோட ஹாஸ்டல் பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. அதுவும் நல்லா இருந்துச்சு. 450 rupeesன்னு சொன்னாங்க ஒரு நாளைக்கு. பாத்தீங்கன்னா நல்லா ஒரு டபுள் டெக்கர் பெட் மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா டீசெண்டா வச்சிருந்தாங்க. ஆனா என்ன மணாலில இருந்து ரொம்ப தூரம், ஸ்கூட்டி எடுத்து தான் ஆகணும் ரெண்டுக்கு இங்க வந்தா. அதுக்கப்புறம் அவங்களோட ஹாஸ்டல்ல கொஞ்சம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். அந்த வீடியோட கிளிப்ஸ் தான் இது. நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு எல்லாமே. அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம்னு அவங்க பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன் டெல்லிக்கு. மணாலி டு டெல்லி புக் பண்ணிட்டு அங்க இருந்து 2 சாக்லேட் வாங்கினேன். சாக்லேட் வாங்கிட்டு அப்படியே திரும்பி பார்த்தேன் ஒரே கிரௌடு. அப்போதான் சேத்தன் ஞாபகம் வந்துச்சு. இமோஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே பஸ் ஏறிட்டேன். அவ்வளவுதான் நண்பர்களே, குட் நைட்.